நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் எப்படி இங்க வந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி? இந்த ராகுல் இருக்கான்லங்க, அவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட கொண்டு வந்துட்டே இருப்பான். இந்த மாதிரி வேர்க்கடலை இதெல்லாம் வந்து கொண்டு வருவான். அந்த பப்பும் கூட சேர்ந்து பண்ணிருப்பான். அவன் பேக்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருப்பான். பாத்தீங்களா, இந்த எலிங்களுக்கு விருந்து மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டு போட்டு விடுங்க. சந்தியா, சரி, நீங்க கோவப்படாதீங்க. புலன் விசாரணையை 7 வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. நீங்க போலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அமைதி. சரி, இந்த எலிங்களை சாப்பிட விடுங்க. அவ ரொம்ப பசியில் இருக்கு போல இருக்கு. வாங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? இவ சுயநலத்துக்காக எத்தனையோ பொம்பளைங்களை ஏமாத்தி இருக்கா தெரியுமா இவ? அது மட்டும் இல்லாம எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கா. இவளை சும்மாவே விடக்கூடாது. இவள மாதிரி பொம்பளையால தான் நம்ம எல்லாருக்குமே கெட்ட பேரு. இவளை இன்னைக்கு நம்ம ஏரியால இருக்க எல்லா தெருவுக்குமே கூட்டிட்டு போகணும். அப்பதான் இவ செஞ்ச வேலையை பத்தி எல்லாரும் கூட்டிட்டு போகணும். ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் சமம்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பொம்பளையா இருக்கிற நீயே பெண் குழந்தை வேணான்னு சொல்றது சரியா இருக்கா என்ன? இவ இந்த சமுதாயத்திலே இருக்க கூடாது. இவள மாதிரி பொம்பளைங்களை விட்டு வைக்கவே கூடாது. விட்டு வைக்கவே கூடாது, சும்மாவே விடக்கூடாது. மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பொம்பளையா பறக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது பெரிய பாவமும் இல்ல. இவங்க ரொம்ப பெரிய வைத்தியச்சின்னு கேள்விப்பட்டேன். இவங்க ரொம்ப நல்ல மூலிகை எல்லாம் பயன்படுத்தி வைத்தியம் பார்ப்பாங்களாமே. என்ன நீங்க திருடனுக்கு வேற வேற ரூபம் இருக்குமா என்ன? இவங்க பட்டப்பகல்லே எல்லார்கிட்டயும் கொள்ளையடிக்கிற ஆளு. ஏதோ அந்த ஆகாஷ்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து இவங்களை பத்திர உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த அம்மாவோட ஆஸ்பத்திரியவே சீல் வச்சிட்டாங்க. இவளை தெரு தெருவா கூட்டு போய் இவ செஞ்சிருக்கிற வேலைய ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். வாங்க கூட்டிட்டு போவோம். ஒழுங்கு மரியாதையை உண்மை சொல்லு. இந்த அம்மா கிட்ட மொத்தமா நீ எவ்வளவு பணம் செலவு பண்ண? மரியாதையை உண்மை சொல்லிடு, எனக்கு தலை சுத்துது. இப்ப மட்டும் நீ உண்மை சொல்ல, உன் கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி எடுத்துருவேன். மரியாதையை உண்மை சொல்லு, நீ எவ்வளவு செலவு பண்ண? என்னங்க 100 ரூபாங்க. இவங்க 100 ரூபாய் தாங்க வாங்குவாங்க. 100 ரூபாவா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மீனாட்சி. இவங்களை நீ எத்தனை முறை போய் பார்த்திருப்ப? 10 வாட்டி மட்டும் தாங்க போன, அதிகமா போகல. 10 வாட்டியா? 10 வாட்டி அப்ப 1000 ரூபாயா? கடவுளே, இன்னைக்கு ஃபுல்லா குளிர் ஜாஸ்தியா இருக்கு. இந்த நேரத்துல நல்ல சூடா டீ குடிச்சா சூப்பரா இருக்குமே. குளிருக்கு எதமா இருக்கும். பிர்ஜு, பிர்ஜு. என்னாச்சு சார்? சார் ஒண்ணும் இல்ல, இங்க பிரிட்ஜ்னு ஒரு பையன் டீ வித்துட்டு இருப்பானே. பிரிட்ஜு அவங்க ஊருக்கு போயிருக்கான். திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்து அதான் போயிட்டான். உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி வேணுமா என்ன? ஆனா என்ன செய்யறது சார், இன்னைக்கு பிரிட்ஜு கையால செஞ்ச டீ யாருக்கும் கிடைக்காது. நீங்க வேணா பாருங்க, கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவன் இல்லைன்னு உடனே எல்லாம் வருத்தப்படுவாங்க. ராகுல், இன்னைக்கு குளிர் உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு பிஜு கையால செஞ்ச டீயை குடிச்சே ஆகணும். டபுள் டோஸ் குடிக்கணும். டபுளா? சிங்கிள் கூட கிடைக்காது. பிரிட்ஜு ஊருக்கு போயிருக்கான். ஓ நோ, அப்படினா நமக்கு டீ கிடைக்காதா? டீ வேணும். டீ இல்லனா இப்படி? இப்போ என்ன செய்யறது?
சூர்யா டீ கிடைச்சிருச்சு. இந்த டீ உங்களுக்கு, இதுல ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்தாங்க பிரீத்தி, இந்த டீ உங்களுக்கு போட்டது. இந்த மாதிரி குளிர்காலத்துல சுட சுட டீ உண்மையிலேயே இப்ப எங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அப்புறம் இந்தாங்க பப்பு, இந்த டீ உங்களுக்கு, சக்கரை ஜாஸ்தியா இருக்கும். உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமையான ஆள் தான். என்ன பார்த்ததோ எனக்கு எந்த மாதிரி டீ வேணும்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிடிங்க சந்தியா, தாங்க இது உங்களுக்கு. உண்மையா சொல்ற சூர்யா, இன்னைக்கு மறுபடியும் நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ஒரு பெஸ்டான ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, நீங்க ஒரு நல்ல மனுஷனும் கூட. டீ ரொம்ப நல்லா இருக்கு சூர்யா. ஆமா ராகுல், நீ இன்னைக்கு டப்பால என்ன கொண்டு வந்திருக்கன்னு சொல்லு, அதை கொஞ்சம் கூட டீயோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாப்பு, நம்ம ஏதாவது குறும்பு பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். ஏன், என்னாச்சு? நீ இவனோட பேக்ல இருந்த கடலை எடுத்து தூக்கி போட்ட போல இருக்கு. அதெல்லாம் எலிங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால மொத்த காலேஜ்லயும் எவ்வளவு எலிகள் வந்திருக்கு தெரியுமா? வேணும்னு நீ போய் பாரு. கடலைய நான் தூக்கி போட்டேனா? அது பப்பு, நீ சும்மா நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காத. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குறும்பு வேலையை செஞ்சது நீதான். இல்ல பிரீத்தி, சொல்றது இந்த வேலையை செஞ்சது பப்பு கிடையாதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். சும்மா இவன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் கடலையே சாப்பிட மாட்டேன். நான் எது வேணாலும் கொண்டு வருவேன், ஆனா கடலையை மட்டும் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அது சாப்பிட்டா எனக்கு பயிர் வலிக்கும். இவன் சொல்றது உண்மைதான். இவர் மிகப்பெரிய சிவபக்தர் சுவாமி வல்லவாச்சாரியா. நம்ம காலேஜுக்கு இவரே வந்திருக்காரு. இந்த நேரத்துல இவர் எங்க வந்தாரு? சமூக சேவை ரொம்ப அதிகமா செய்வாரு. இவருக்கு நிறைய இடத்துல ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் நம்ம காலேஜுக்கு ஏதாவது வேலையா வந்திருப்பாரு. வாங்க, நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே போலாம். வணக்கம் சுவாமிஜி. எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சுவாமிஜி. எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எப்படி திடீர்னீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரு முக்கியமான காரணம் தான். யாரும் கூப்பிடாம நான் எங்கேயுமே போறது கிடையாது. இன்னைக்கு என்ன அந்த கடவுள், நான் கும்பிடுற அந்த சிவன் என்ன இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காரு. எனக்கு ஒரு அற்புதமான கனவு ஒண்ணு வந்தது. அதுல என்னோட இஷ்ட தெய்வமான அந்த சிவனே எனக்கு காட்சி அளித்தாரு. அந்த சிவன் என்னோட கனவுல இந்த புனிதமான இடத்தை பத்தி எனக்கு சொல்லியிருந்தாரு.
அவர் இந்த புனிதமான இடத்துல தோன்றி எழப்போறாராம். சிவாய. சிவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. 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 சிவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. சிவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மிருத்யுஞ்சய நமஸ்துதே. 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 இவரு என்ன பண்றாரு? பார்த்தா தெரியலையா? சிவனுக்கு இவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஓம் நம சிவாய. மிருத்யுஞ்சய நமஸ்துதே. இங்க பெரிய அற்புதம் நடக்க போகுது. சிவன் இங்க காட்சி அளிக்க போறாரு. ஓம் நம சிவாய. சிவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். அனைவருக்கும் தரிசனத்தை தாரும். சிவபெருமானே தரிசனம் கொடு. சிவபெருமானே தரிசனம் கொடு. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்க பார்க்காததை இப்ப பார்க்கலாம். நாம எல்லாரும் இப்ப இருக்கிறது சவுக்கர்பேட் கிட்ட இருக்கிற நைட் காலேஜ்ல. இங்க பெரிய பேர் வாங்கின சுவாமி வல்லபாச்சாரியார் இங்க இருக்காரு. இவரு சிவ பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காலேஜ் மைதானத்துல சிவன் தோன்றி எழ போறாருன்னு சொல்றாரு. மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இவர் இங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. என்ன நடக்குதுங்க? வருவாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க. காட பத்தி தெரியாது, ஆனா இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே டிவி காரங்களா அப்படியே பறந்து வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் கூட வந்துருவாங்க. அங்க பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டாரு. சிவனுக்கு ஜெய். ஓம் நம சிவாய. சிவபெருமானே, மறுபடியும் என்ன பெருமைப்படுத்திட்டீங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவபெருமானுக்கு ஜெய். சிவபெருமானுக்கு பூரண தரிசனத்தை கொடு சிவபெருமானே. ஓம் நம சிவாய. பூரண தரிசனத்தை கொடுத்துட்டீங்க சிவபெருமானே. இதோ பாருங்க, அந்த சிவபெருமான் நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. அந்த புனிதமான நேரம் வந்துருச்சு. சிவன் இங்க லிங்க ரூபத்துல தரிசனம் கொடுக்கறாரு. சுவாமிஜி கனவு நனவாயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். அந்த சிவன் நம்ம எல்லாருக்குமே தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சிவபெருமான் இந்த இடத்துல தோன்றி எழுந்திருக்கிறாரு. சிவபெருமானுக்கு ஜெய். சிவபெருமானுக்கு ஜெய். சிவபெருமானுக்கு ஜெய். சாமி, நீங்க கனவுல பார்த்தபடி எல்லாமே நடந்துருச்சு. அந்த சிவன் இந்த கலியுகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல உங்களை தன்னோட பக்தரா தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாரையும் விட நான் ஒண்ணு உயர்ந்தவன் இல்ல. நானும் ஒரு சாதாரணமான பக்தன் தான். முழு மனசோட அந்த சிவன் மேல பக்தியா இருந்தோம்னா அவர் நமக்கு எல்லா பலன்களையும் தருவாரு. என்னை பொறுத்தவரை அந்த சிவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த சிவனோட இடம் தான் இது. அந்த கடவுளுக்கு நம்ம மேல, இந்த ஊர் மக்களுக்கு சிவபெருமான் கருணை காட்டியிருக்கிறாரு. அதனால இந்த இடம் ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. அதனால நம்மளோட கடமை என்னன்னா, இந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி எழுந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த சிவனோட சிலையை நாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சிவபெருமான் தோன்றிய இந்த இடத்தை நம்ம ரொம்ப புனிதமா பாதுகாக்கணும். அப்பதான் இந்த புனிதமான இந்த சிவன் சிலைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இல்லைன்னா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும். யாரும் மிஞ்ச மாட்டீங்க.